ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். 1500 சதுரடி பெரிய லேண்ட் ஏரியாவில் கட்டப்பட்ட பெரிய வீடு. ஏன்னா வீடுமே பெருசு தான், 1450 ஸ்கொயர் ஃபீட் வரும். லேண்ட் ஏரியா பெருசு, வீடும் பெருசு. இந்த வீடு அமைஞ்சிருக்க லொகேஷன் நம்ம குடுவாஞ்சேரியில். நீங்கள் குடுவாஞ்சேரி பக்கம் வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோட்ல இருந்தும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் ஷார்ப்பாக 1.5 கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ரீசேல் வீடு அப்படின்றதுனால முழுக்க ஆத்து மணல் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். நியர்பை பஸ் ஸ்டாப், மெயின் ரோட், கமர்ஷியல்ஸ் எல்லாமே நம்ம சைட்ல இருந்து ஒரு 300-400 மீட்டர்ஸ் நடந்து போகக்கூடிய தூரம். பார்த்துடலாமா அந்த சைட்டை? வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சென்னையில் லேண்ட் வீடு அபார்ட்மெண்ட் தேடுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கனை டேப் பண்ணுங்க. போடுற எல்லா வீடியோஸும் ப்ராப்பர்ட்டி ரேட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் லேண்ட் ஏரியா 600 சதுரடி, 700-800 சதுரடியில் தான் டூப்ளெக்ஸ் ஹவுஸே கட்ட முடியுது. கரெக்டா? ஏன்னா லேண்டு விலைவாசி அப்படி இருக்கு. 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவுக்கு மேலே வீடுகள் பார்க்கறதே ரொம்பவும் அரிதாகி போச்சு. பட் ஆனால் இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா லக்கிலி 1500 ஸ்கொயர் ஃபீட்டு. 2 கேட்டுங்க. நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு சின்ன கேட்டு, கார் பார்க்கிங்காக ஒரு பெரிய கேட்டு. கார் பார்க்கிங் ஏரியாவை நீங்கள் பார்க்குறீங்க. வீடை சுற்றி நாலாப்புறமும் போயிட்டு வர முடியும், அவ்வளோ இடம் இருக்குது. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். கம்ஃபர்டபுளாக ஒரு பெரிய காரே பார்க் பண்ண முடியும். காரை பார்க் பண்ணால் கூட ஒரு 4 பைக் 5 பைக்கு கூட ஃப்ரீயாக விடக்கூடிய அளவுக்கு நல்லா அகலமாக இருக்குது கார் பார்க்கிங் ஏரியா. உங்களுக்கு பார்க்க முடியாத. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு ஒரு சைடு நெல் செட் பேக்லாம் இல்லை, வீட்டுக்கு நாலாப்புறமும் ஃப்ரீ செட் பேக் இருக்குது. இந்த கார் பார்க்கிங் ஏரியா எவ்வளோ பெருசு இருக்கோ இந்த அளவுக்கு பின்னாடி இடம் இருக்குங்க. பின்னாடி துளசி மாடம் அது இதுன்ட்டு எல்லாமே இருக்குது. தோ சைடில் செட் பேக்கு 2 அடி, ரைட் சைடில் இடம் இருக்குது. வீட்டுக்கு போர்ட்டிகோ ஏரியா, வராண்டா ஏரியா இங்கேயுமே பாருங்கள் இடம் தாராளமாக இருக்குது. கார் பார்க்கலாம் சிமெண்ட் தரலாம் இல்லைங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் டெயில்ஸ் லே பண்ணியிருக்கிறது. வால்லையுமே எல் ஷேப்புக்கு டெயில்ஸ் லே பண்ணியிருக்கிறது. சேஃப்டி கிரில் கேட்டு, தேக்கு மர மெயின் டோரு. வீட்டுக்குள்ள என்டர் ஆகிறோம். இந்த வீடு நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் டூப்ளெக்ஸ் ஹவுஸ்ல என்னெல்லாம் இருக்குமோ அதே தான் இந்த வீட்டில் இருக்கு. பட் ஆனால் சைஸ்ல எல்லாமே பெருசா இருக்கும். ஹாலு ரொம்ப பெருசா இருக்கும். செப்பரேட்டா டைனிங் ஏரியா வந்துடும். கிச்சனு, கீழே இருக்க பெட்ரூம், ரெஸ்ட் ரூம் எல்லாமே பெருசா இருக்கும். அதே மாதிரி மேலே 2 பெட்ரூம் இருக்கு, ரெஸ்ட் ரூமும் 2 இருக்கு. ஈவன் ரோட் ஃபேசிங் பால்கனியும் இந்த வீட்டில் சூப்பரா இருக்குங்க. சரி, இப்போ நம்ம ஹாலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்டெப்ஸ் கீழே இங்கே டைனிங் ஏரியா. ஹாலோட ஃபுல் வியூ உங்களால் பார்க்க முடியுது மக்களே. ஸோ சாக்லேட் ப்ரௌன் கலர் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்க்க ரிச் அண்ட் ராயலாக நல்லாவே இருக்கு. இந்த வீடு ஆல்மோஸ்ட் கரெக்டாக சொல்லணும்னா 10 இயர்ஸ் ஓல்டு பில்டிங்க. ஆனால் பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது. நீங்கள் வீடை வாங்கி செலவு பண்ணுன்ற எந்த வேலையுமே கூட இந்த வீட்டில் இருக்காது. ஏன்னா இது எல்லாமே இன்டீரியர் சரி, எக்ஸ்டீரியர் சரி, முழுக்க பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிருக்கு. மெயின் டோர் வார்னிஷ் முதல் கொண்டு கொடுத்ததுங்க இப்போ தான். சரியா? ஸோ பக்கா ரெனோவேட்டட் ஹவுஸு. ஸோ ஹால் பார்த்தாச்சு. இப்போ நம்ம கிச்சனை பார்க்குறோம். கிச்சனில் ஷெல்ஃபு பிவிசி கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கு. கிச்சன் மேடைக்கு கீழேயும் பிவிசி கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கு. இங்கே ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். எல் ஷேப்பில் 7 ஃபீட்டுக்கு உங்களுக்கு டெயில்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கிறது. லாஃப்ட் ஷெல்ஃபும் டிஃபால்ட்டாக கிச்சனில் வந்துட போகுது. டபுள் சைடட் லாஃப்ட், ஸ்டோரேஜுக்கு கொஞ்சம் நிறைய இடம் கிடைக்கும். சரியா? ஸோ கிட்டத்தட்ட ஓப்பன் ஸ்டைல் கிச்சன் தான் வைங்களேன். ஸோ ஹாலுக்கு கம்பைண்டாக கிச்சன் வந்துடும். கிச்சனை விட்டு வெளியே வந்தீங்கன்னா ரைட் சைடில் இங்கே டைனிங்கான ஏரியா. ஓகேவா? ஸ்டெப்ஸ் கீழே ரைட்டில் கார்னரில் வாஷ் பேஷனே ஒன்று கொடுத்துருக்கிறது. ஸோ ஹால் போதுமான அளவுக்கு சைஸில் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஆக்சுவலி ஹாலில் சர்வீஸ் ஏரியா டோர் ஒன்று கொடுத்துருக்கு பாருங்க, எக்ஸிட். இது ஒரு 3 அடி செட் பேக்குங்க. ரைட் சைடும் போக முடியும், லெஃப்ட் சைடும் போக முடியும். இது வழியாக பேக் சைடு நீங்கள் ரீச் பண்ணீங்கன்னா பாருங்க கொல்லப்புற ஏரியா எவ்வளோ இருக்குது பாருங்க. கொல்லப்புறத்தில் இவ்வளோ இடம் இருக்குது. ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக பேக் சைட்லையுமே இந்த அளவுக்கு இடம் கொடுத்துருக்குறதுங்க. பின்னாடி உங்களுக்கு துளசி மாடம் கூட இருந்துச்சு, நான் அதை உங்களுக்கு காட்டினேன். ஸோ மக்களே, நீங்கள் பெரிய லேண்ட் ஏரியாவில் வீடு தேடுறீங்கன்னா இந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்குது. இந்த வீட்டில் அது இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா வீட்லையுமே இந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இந்த வீடு ப்ராப்பராக இருக்குது. யாருமே இதை 10 வருஷம் ஓல்டு பில்டிங்லாம் சொல்லவே முடியாதுங்க. தேக்கு மர மெயின் டோர் தான், விண்டோஸ் எல்லாம் வுட்டில் தான் கொடுத்துருக்கிறது. ஸோ இது கீழே இருக்க பெட்ரூமு, இதுக்குள்ளே அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்கிறது. ஸோ அதே மாதிரி டிஃபால்ட்டாக ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் எல்லாமே வந்தாச்சுங்க. ஸோ வாங்குறவங்களுக்கு செலவில்லை. திரும்ப அந்த வேர்டை சொல்லிக்கிறேன். ஜென்ரலாகவே ரீசேல் பில்டிங்ஸ் வாங்கும்போது செலவு இருக்கும். வாங்கணும்னா ஒரு 4-5 லட்சம் செலவு பண்ணுற கண்டிஷன் இருக்கும். பெயிண்ட் பண்ணணும், சில விஷயங்கள் டெயில்ஸ் உடஞ்சிருக்கும், அது இது அப்படி இப்படின்ட்டு இருக்கும். பட் இந்த வீட்டில் எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஓகேங்களா? ப்ராப்பராக அப்படியே வாங்கிட்டு பத்திரப்பதிவு முடிச்சுட்டு ஜம்முன்னு கொடுத்துட்டு வந்துடுறீங்க. அவ்வளோதான். செலவுன்ட்டு இந்த விஷயத்தில் கை காட்டி இதை இங்கே செலவு பண்ணணும், இதை மாற்றணும், அதை பண்ணணும், ஒன்றும் இல்லைங்க இந்த வீட்டை பொறுத்த வரையில். ஸ்டெப்ஸ் ஏறுறீங்க. ஹாலில் டைனிங் ஏரியாவுக்கு பக்கத்தில் ஸ்டெப்ஸ் இருக்குது, ஏறுறீங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்ட் ரைல்ஸு, ஸ்டெப்ஸ் எல்லாமே டெயில்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது. மேலே வரீங்க, மேலே ஒரு லாபி ஏரியா. ஓகேங்களா? ஃபாயர் ஏரியா. ஸோ இதுவுமே தாராளமாக ஒரு ஹால் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடு ஒரு பெட்ரூம், லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம். நேராக பார்க்குற அந்த ஏரியா ஸ்டெப்ஸுக்கு போகிற வழி, மொட்டை மாடிக்கு போகிற வழி. சரியா? ஹாலோட சைஸை பார்க்குறீங்க. வாங்க மாஸ்டர் பெட்ரூமை பார்த்துருவோம். இதான் மாஸ்டர் பெட்ரூமு. இது உள்ள அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குது. கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 கிராஸ் சைஸில் விண்டோ கொடுத்துருக்கிறது. ஸோ ஈவன் அது எல்லாமே உடனில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது. ரோட் ஃபேஸிங்கில் ஒரு பெரிய சைஸ் பால்கனி இருக்குது, பார்த்துருங்க. ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் டிஃபால்ட்டாக வந்துடுது. குடுவாஞ்சேரியில் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஒரு 1.5-2 கிலோமீட்டருக்குள்ளே வீடு எங்கேயும் இல்லை.
இங்கே இவ்வளோ பெரிய லேண்ட் ஏரியாவில் வீடு கிடச்சிருக்கு அப்படின்னும் போது இதை நீங்கள் பையர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. குடுவாஞ்சரில் வீடு பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு 3 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸ் வீடு வேணும்னா இந்த வீடை வந்து பார்த்துருங்க. இந்த வீடு நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. வெஸ்ட் ஃபேசிங் லேண்ட் ஏரியாவில் நார்த் ஃபேசிங் தலைவாசக்கல் வச்சு கட்டியிருக்கிற வீடு. சரியா? பால்கனி சைஸ் பார்க்குறீங்களா? நல்லா தெளிவாக நிறைவான சைஸில் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆல்மோஸ்ட் இது வந்து 5க்கு ஆல்மோஸ்ட் ஒரு 11 சைஸில் வருங்க. சரிங்களா? ஸோ இது மாஸ்டர் பெட்ரூம். இப்போது நாம் செகண்டரி பெட்ரூம் மேலே இருக்க இன்னொரு பெட்ரூம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்குள்ளேயும் அட்டாச் ரெஸ்ட் ரூம் தான். சரியா? இது இல்லாமல் ஓப்பன் டெரஸ் இருக்குது. 1500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1450 ஸ்கொயர் ஃபீட் கவரேஜில் கட்டப்பட்டிருக்க இந்த வீட்டோட விலை 82 lakhs. ரேட் ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஸ்க்ரீனில் தெரியுற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு கூடுமான அளவுக்கு சீக்கிரம் வந்து பாருங்கள். ரீசேல் வீடு அப்படின்றதுனாலே மக்கள் கிட்ட தனி தேவை, தனி டிமாண்ட் இருக்குது. அதுலேயும் லேண்ட் ஏரியா 1500 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றதுனால ரொம்ப ரேர் இப்படி கிடைக்கிறது அப்படின்றது பார்த்துருக்க பையர்ஸ் உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும். லேண்ட் ஏரியா இவ்வளோ பெருசாக கிடைக்கிறதுன்றது கொஞ்சம் ரேர் தான். அப்படியே கிடைச்சாலும் வீடு அமைப்பாக இருக்காது. பட் இந்த வீடும் அமைப்பாக இருக்குது, லேண்ட் ஏரியாவும் பெருசாக இருக்குது. இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு ட்ரெண்டில் கட்டப்பட்டிருக்க வீடு அப்படின்னு கூட தாராளமாக சொல்லலாம். அப்போதைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றதுனால ஆத்து மணலால் தான் முழு கன்ஸ்ட்ரக்ஷனும் முடிச்சிருக்கிறது. ஸோ குடும்ப அளவுக்கு சீக்கிரம் வந்து பாருங்கள் மக்களே. ஸ்க்ரீனில் தெரியுற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி சீக்கிரம் வந்து பாருங்கள். இது ஓப்பன் டெரஸ்க்கு போகிற வழி. மேலே மொட்டை மாடி, மேலே வாட்டர் டேங்காக இருக்குது. டிடிசிபி அப்ரூவ் தான். தாராளமாக நீங்கள் லோன் போங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. கூடுமான அளவுக்கு ஃபேமிலியோட ஸ்க்ரீனில் தெரியுற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு வந்து பாருங்கள். மேலெல்லாம் பாருங்கள், காலம்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணி விட்டுருக்கிறது. வேணும்னா இன் ஃபியூச்சரில் ஒரு ஃப்ளோர் கூட மேலே கட்டிக்கலாங்க. வேற என்ன? ஸ்க்ரீனில் தெரியுற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்க. குடுவாஞ்சேரி ஜோனில் வீடு பார்த்துட்டு எல்லாருக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from GS.